ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 293 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே. அப்போ சக்தி சொல்கிறாப்புல, நான் எப்படியா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அது என்னென்னு உண்மை விஷயத்தை கண்டுபிடிச்சிட்றேன். அதை கண்டுபிடிச்சா தான் அவரை நம்ம செக் வைக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஜனனி சொல்கிறாங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னோடனே சக்தி சொல்கிறாப்புல, இல்லை வேணாப்பா, இப்போ தான் நீ பெரிய ஆக்சிடென்ட்லேருந்தே தப்பிச்சிருக்க. அதனால் நான் சொல்கிற விஷயத்தை கேளு. இப்போ தான் பெரிய ஆக்சிடென்ட் விஷயத்தை தப்பிச்சிருக்க, அதனால் வேண்டாம், இப்போதைக்கு நீ கூட வர வேணாம், நான் என்னென்னு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சக்தி, நான் இது எல்லா விஷயத்துலையும் அவங்க டாக்டர் 3 நாள் என்னை கட்டுப்பட சொன்னாங்க, அந்த பாரு அப்படின்னு சொல்லி கழட்டி காமிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, நான் கூட வருவேன் சக்தி. இல்லை இதனாலும் நம்ம சின்ன விஷயம் நினைக்கிற அந்த விஷயந்தான், அது தேவையில்லைன்னு நினைக்கிற அந்த சின்ன விஷயந்தான் பெரிய விஷயமா நம்மகிட்ட பெரிய பிரச்சனையாக நிற்கிது. அதனால் நானும் கூட வரேன், அந்த பிரச்சனையை நான் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன், நீ என்னை கூட்டு போ சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஜனனி, நீ சொன்னாலும் கேட்கவும் மாட்டேறா. சரி ஓகே, நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு உடனே இவங்க நைட்டை வெளியில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அண்ணன் எங்கே போயிருப்பார், கதிரும் கரிகாலன் அதுக்கப்புறம் ஞானம் 3 பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. அண்ணன் எங்கே தான் போயிருப்பார், யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல், ஒன்றுமே தெரிய மாட்டேது. சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு ஒன்றும் நடக்க மாட்டேது, எங்கேனே தெரியலன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாச்சி உள்ளேருந்து வெளில வந்து, டே எங்கடா போனான் பெரியவன், இன்ன வரையும் ஆளவே காணும் அப்படின்னு சொன்னால், போகிறவன் இவளுகளை சும்மா விடக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை. இவளுகளை சும்மா விட்டதுனால பாரு, இவளுக்கு உள்ளே வந்துட்டாளுங்க. ஆனால் அவன் பெரியவன் வெளியில் போயிட்டான். போனவன் என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நீ பேசாமல் இருமா, நீ போய் உள்ளே போய் அமைதியாக தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்தை நான் தூங்கி ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவொடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. அப்படியே சரிஞ்சு அப்புறம் நைட்டு திடீர்னு இது டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கரிகால ஞானம் இல்லை, எங்கே தான் போயிருப்பார், இப்படி வருவாரா இல்லையா நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஞானத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ சொல்லி கேட்குறாப்புல. கேட்டோடனே, யார் கதிரா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோடனே, இந்த ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அது யாருன்னே காமிக்கலை, பட்டு பேசுகிறாப்புல கதிரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கதிருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அண்ணே நீ எங்கேண்ணே இருக்கீங்க, ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டீங்க, என்ன இதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேது, நீ இங்கே ஃபோன் போட்டாலும் உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது, எங்கேனே போயிருக்கீங்க, எப்போனே வருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட் பண்ண கதிரு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கவனமாக கேளுப்பா அப்படின்னு சொன்னால், ஞானம் டே குர்ரா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ புறா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பேசுகிறாப்புல. உடனே குணசேகரன் சொல்கிறாப்புல ஃபோனில், இப்போ இந்த மாதிரி நம்ம தம்பி சக்தி இருக்கான்ல, சக்தி அவனுடைய பொண்டாட்டி ஜனனி, இந்த மாதிரி எதிராளி கூட்டம் ஃபுல்லாக நம்மளை பற்றின விஷயம் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வெளியில் வந்துச்சு, பிரச்சனை பெருசாகிடும். அதனால் நான் சக்தியை போட்டு தள்ளலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதனால் அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிகிட்ருக்கேன், வரதுக்கு 2 நாள் ஆகும், அதனால் நீ பார்த்துக்க, நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கேனே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் 2 நாள் ஆயிரும், இதை மட்டும் புரிஞ்சுக்க. நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம 5 பேரில் நம்ம ஆத்தாவுக்கு கடைசியாக பிறந்த 2மே இல்லைன்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாப்புல. வச்சோடனே அப்படி என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாப்புல. என்னடா சொன்னார் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஞானம் கேட்குறாப்புல. அண்ணன் காரியம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாப்புல. சொன்னோன்னே யாருக்குடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தொடரும்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும்